உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக கடந்த செய்தியிலே நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களை பார்த்தோம். அவைகளை வாசித்துவிட்டு இப்பொழுது நான் புதிதாக சொல்லுகிற வசனங்களை பார்ப்போமாக. நீதிமொழிகள் 8 முதல் 9 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளை விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும். இந்த விபரீதம்ங்கிற ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? நமக்காக இவ்வளவு இப்பேற்பட்ட விபரீதத்தை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. இயேசுவானவர் பரிசுத்தர், நல்லவர், தேவனுடைய குமாரன், நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் பூமியிலே வந்து நமக்கு நன்மையானவைகளை செய்து பிசாசுகளை துரத்தி வியாதிகளை நீக்கி சத்தியத்தை பிரசங்கித்தார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் கடைசிக்கு அவர் சிலுவையில் அறைந்து அதன் மூலமாக இங்கே பாருங்கள், இவ்வளவு பெரிய விபரீதங்களை சந்தித்த அந்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. இன்றைக்கு சில மனிதர்கள் பேசுவாங்க, இது நல்லது அது நல்லது. சில சமயத்தில் அவங்க பிளான் பண்ணி, சில சமயத்தில் அவங்க விவரம் தெரியாமையே ஏதோ ஒரு வழியை சொல்லிடுவாங்க இது நல்லதுன்னு. கடைசிக்கு பார்த்தா அது போய் முடிகிறப்போ ஒரு பெரிய விபரீதமாக முடிந்து விடுகிற வாய்ப்பு இருக்கிறது. இந்த இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு போய் அதெல்லாம் செஞ்சிடலாம், எல்லாருக்கும் அது ஒர்க் பண்ணும் அந்த பொய். ஆனால் விசுவாசி அதில் நுழைஞ்சான்னா அது அவனுக்கு பெரிய விபரீதமாக முடிஞ்சிருது. இதெல்லாம் நீங்கள் விசுவாசிகள் பொதுவாக சபை மக்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற பொய்யர்கள் போனால் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒன்வே டிராஃபிக்கில், நம்ம ஊரில் ஒன்வே டிராஃபிக்கில் இழுத்து போகாத நிறைய போகிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தடவை நான் இந்த கொஞ்சம் தான் அவ்வளோ தூரம் ஒரு அவசரம் போகலான்னு சொல்லிட்டு 2 வீலர், அது லூனா சின்ன வண்டி சைக்கிள் மாதிரி, அது தான் அங்கிட்டு போகலான்னு போனேன். அங்கே பீன்னு ஊதிட்டார் போலீஸ்காரரு. நான் அவங்கெல்லாம் தினம் போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கேடும் இல்லை. நான் என்ன இந்த இப்படித்தெல்லாம் போகலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே என்னையை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னா. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் அது விபரீதமாக தான் முடியும். விசுவாசிகள் தப்பு பண்ணும்போதெல்லாம் அது விபரீதமாக தான் முடியும். அதனால் இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் யாராவது இந்த தப்பான காரியங்களை சொல்லி எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்யலான்னு சொல்லி எதையாவது சொல்லி அப்படி இப்படி நாம் கொண்டு போய் விட்டாங்கன்னா கடைசியில் அது விபரீதமாக முடிகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆதலால் இந்த உலகம் சொல்லுகிற பொல்லாத காரியங்களிலே நாம் நுழையக்கூடாது என்று இப்பொழுது முதலாவது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, அடுத்து 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன்.
வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், வெள்ளி பசும்பொன். இன்றைக்கி பொதுவாக எல்லாருக்கும் தங்கம் வாங்கணும்னு ஆசை. தங்கம் ஆனால் ராக்கெட்டில் ஏறி விலை அங்கே போய் உட்கார்ந்துருக்குது. அப்போ வாங்கணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் வெள்ளி பாருங்கள், அதுவும் அப்படி தான். அது சொல்கிறாரு, வெள்ளியை பார்க்கலும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தை அங்கீகரித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஞானம்தான் தேவனிடத்துலேருந்து வருகிறது. ஆரம்பத்தில் சாதாரணமாக தெரிஞ்சாலும் முடிவில் நீங்கள் கேட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் விட அதிகமாக கர்த்தர் கொடுப்பாராங்க. முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. இதே நீதிமொழிகளில் 3வது அதிகாரத்தில் அதை வாசிச்சிருக்கிறோம். முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான், ஞானம்னு பேசிக்கிட்டே வந்தார். இப்போ திடீர்னு ஞானமாகிய நான் அப்படின்றாரு. அதனால தான் ஒருவேளை இயேசுவே ஞானமாயிருந்து நமக்கு அநேக புத்திமதிகளை கொடுக்கிறார் என்று நாம் இங்கே நிதானிக்க வேண்டியிருக்கிறது. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஞானம் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்து கடைசியில் விவேகத்தோடு இருக்கிற சூழ்நிலையிலேயே ரொம்ப ஞானத்திலேயே அதை நல்லா கடைஞ்செடுத்த ஞானம்னு சொல்கிற மாதிரி விவேகத்தோட நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். இவர் சொல்கிறதான் கடைசியில் ரொம்ப கரெக்டாக முடியும். நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். புத்தியை பொல்லாப்பை விட்டு விலகிறது புத்தி. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ எது கர்த்தருக்கு பயப்படுதல்னு சொல்ல வர்றாரு? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படாதுன்னு அவரை அடிச்சு விடுவார் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் தீமையான காரியங்கள் இருக்கிறது. அதை விட்டு விலகுவீங்க? அந்த தீமையில் போய் மாட்டினா கர்த்தர் நம்மளை பிடிச்சிக்கிடுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் திட்டுவார், அடிப்பாருங்கிறது நமக்கு தெரியணும். தீமையான காரியத்தில் நுழைஞ்சா கர்த்தருக்கு நம்மளை பிடிக்காது, பிடிப்பாருன்னு அது நமக்கு தெரியணும். அதனால் இந்த தீமையான காரியங்களை விட்டு எப்போ வெளியேறான்? கர்த்தருக்கு பயப்படுறவன் தீமையான காரியங்களுக்கு போக மாட்டான். இங்கே சொல்லியிருக்கிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையும் அகந்தையும். பெருமை உங்களுக்கு தெரியும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமைங்கிறது என்னங்க? பெருமை சரப்பணியை போல் அவனை பிடித்து கொள்ளும்னு. பெருமை பிசாசோடைய புத்தி. நான் எவ்வளோ பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பெருமை. நான் எவ்வளோ பெரிய ஆள் பாரு. நேப்காத் நேச்சார் சொன்னான், நான் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக நான் கட்டிய மகாபாபிலோன். பெருமை. அன்னைக்கே அவனுக்கு பாருங்க புத்தி, மிருகத்தின் இருதயம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் போய் 7 வருஷம் அங்கே காடுகளில் மிருகத்தை போல் வாழ்ந்தான்னு, பனியில் மழையில் நனைஞ்சான்னு, அவனுக்கு பறவைகளோட நகம் போல் வந்துருச்சுன்னு, மயிரெல்லாம் வளர்ந்து பார்த்து மிருகம் போல் தோற்றம் அளித்தான்னு. பெருமை அங்கே கொண்டு போய்விடும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சரி, எங்கேயாவது பெருமை வச்சுருக்கீங்களா? அதை கீழே போட்டு மிதிச்சிருங்க. அது நமக்கு வேண்டாம். நம்மளை எங்கேயாவது மாட்டி விட்டால் தான் அது அப்புறமேலு அது அமைதியாக இருக்கும். நம்ம மாட்டி விட வரைக்கும் ஏதாவது செய்யும். பெருமையையும், அடுத்த வார்த்தையை கவனிங்க, அகந்தையையும். எது அகந்தை? எனக்கு இது இருக்குது அது இருக்குது, நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு. அவன் யார்? அவன்கிட்டலாம் நான் தாழ்ந்தா போகணும் முடியாது. அவன்கிட்ட போய் நான் குட் மார்னிங் போடுறதா? நோ அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தை. அப்படி பெருமைங்கிறது ஒன்று, இப்போ அகந்தைன்னு ஒன்று. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, ஞானம் சொல்லுகிறது, தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன்.
இந்த வாய் இன்றைக்கி ஒன்று பேசும், அப்புறம் நாளைக்கு ஒன்று பேசும், புரட்டி புரட்டி பேசும். அதான் இந்த பரஸ்திரியை பற்றி அவளை நம்ம புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும்னு எழுதியிருந்துச்சு பார்த்தோம்ல. இங்கே புரட்டு வாயையும் முதல்ல ஒன்று பேசுவான் இதான் நல்லது அப்படின்னு, கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா இல்லைல்லப்பா அதான்ப்பா சரின்னு, அதாவது நம்மளை சரியான காரியங்களை நிதானிக்க விடாத அளவுக்கு புரட்டு வாய். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அது கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நல்ல ஆலோசனை எதுக்கு? ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இதிலிருந்து வெளியேறணும். அது மட்டும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை அமையணும்னா இப்போ இந்த வழியை போகலாமா அந்த வழியை போகலாமா, எது எப்படி போய் முடியும், அதை கேட்பதற்கு வேண்டும் அந்த ஆலோசனை. இன்றைக்கி நமக்கு வயதானவர்கள், உலக காரியங்களை அறிந்தவர்கள், அனுபவசாலிகள் சொல்கிறாங்க, நல்லது. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றும் கவனிக்க வேண்டும். இவ்வளவு ஆலோசனைகள் அனுபவசாலிகள் இருந்து கொடுத்தாலும் கூட கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, இவரே ஆலோசனையும் மெய் ஞானமுமாய் இருக்கிறார். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஞானத்திலே மெய்யான ஞானம், உலக ஞானம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆனால் மெய் ஞானம் அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், ஒரு கர்த்தரால் உண்டாகிற சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுடைய முடிவு சமாதானமாக பரலோகமாக இருக்கும். அதுதான் மெய் ஞானம் கொடுக்கக்கூடியது. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி. பொல்லாப்பு விட்டு விலகிறதான புத்தி. அப்போ நான் தான் உன்னை பொல்லாப்பை விட்டு விலக சொல்கிறேன். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. இன்றைக்கு உலகத்து அதிகாரிகளை தலைவர்கள்லாம் பார்க்கும்போது அவங்க பெரிய வல்லமை உள்ளவர்கள், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேள்விப்படுவீங்க. ஆனால் உண்மையான வல்லமை எங்கே இருக்கிறது? அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பாருங்கள், ஆகாப் ராஜாவுக்கும் எலியாவுக்கும் இடையில் ஒரு லடாய் வந்துருச்சு. இந்த ஆகாப் ராஜா எல்லா விதத்திலும் பொல்லாதவனாக இருந்து அந்த சீதோன் தேசத்தில் இருந்த ஒரு பெண்ணை போய் எல்லா பொல்லாத ஆராதனைகளில் இருந்தவ அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொல்கிறதையா கேட்டு கர்த்தருடைய வழியை விட்டு விலகி தேசமே நாசமாக போகிற அளவுக்கு பொல்லாத வழியில் அந்த ஜனங்களை நடத்திட்டான். இப்போ இந்த எலியா அவனுக்கு வருத்தம் அதிகமாகிடுச்சு, கோபம் அதிகமாகிடுச்சு. இந்த ஆகாப் ராஜா பண்ணதுனால தானே இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அவன் போய் அந்த ஆகாப் ராஜா கிட்ட நின்று, என்னுடைய வார்த்தையினாலே அன்றி தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாது அப்படி சொல்லிட்டு போயிட்டான். எதுக்குன்னா, நீ இவ்வளவு பொல்லாத வழியில் போய் தேசத்தை ஜனங்களை கெடுத்துட்ட. ஆனால் கர்த்தர் தான் தேவன், கர்த்தருடைய வழியில் நீ நடக்கணும்ல, சத்தியத்தில் நீ நடக்கணும்ல, நீ அன்பின் வழியில் நடக்கணும்ல, நீதியின் பாதையில் நடக்கணும்ல, நீ இப்படி பண்ணுறியன்னு கேட்டால் அவனுக்கு இவன் மேலே கோபம் வருது. அதனால் பார்த்தான், என்னுடைய வார்த்தையினாலே என்று தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஓடி போயிட்டான். வல்லமை இப்போ யார்கிட்ட இருக்குது? மழை பெய்யலைங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலியா சொன்னான் மழையும் பனியும் பெய்யாதுன்னு. ஆகாபு கோபம் வந்துருச்சு. இந்த எலியா எங்கே இருக்கான் புடி அப்படின்னு கேட்டால் தேசமங்கெல்லாம் சல்லாடை போட்டு அரிச்சு எடுத்து பார்த்தா காணாம். சுற்றி இருக்கக்கூடிய மோவாபியர், அம்மோனியர், அந்த ஏதோம் தேசத்து ஆட்கள் ராஜாக்கிட்டெல்லாம் போய் அங்கே எலியா இருக்கானா அப்படி கேட்டு அவங்க இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொல்லி இல்லைன்னா எழுதி கொடு இல்லைன்னு அப்படி கேட்டு வாங்கினவன் அந்த ஆகாப் ராஜா. ஆனால் முடிவில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. வல்லமை கர்த்தருடையதா அல்லது இந்த வல்லமை இந்த ஆகாப் ராஜாவுடையதா அல்லது இந்த சீதோன் தேசத்துலேருந்து வந்தாலே அவளுடையதா? எப்படி முடிஞ்சிச்சு கதை உங்களுக்கு தெரியும்.
இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், தேசம், உலகத்தார், அதிகாரிகள், அதிபதிகள், இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி, இதான் நல்ல வழி, இதில் தான் போகணும் எல்லாம் சொன்னாலும் கூட நமக்கு எங்கே போயிட்டு அறிவு? நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும். இப்படி ஒரு எலியாவை போல நீங்கள் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கடைசிக்கு என்ன ஆச்சு? எலியா சொல்கிறா மழை பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு. மழையும் பெய்யலை, பனியும் பெய்யலை, பஞ்சம் வந்துருச்சு. இப்படி இவனா எங்கே ஆளை காணா? கடைசிக்கு ஒரு நாள் எலியாவே வர்றான். அங்கே அவன் ஆள் ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட போய் எலியாட்ட சொல்லு, இன்றைக்கி நான் வர்றேன், உன்னை பார்க்குறேன்டான்னு சொல்லு அப்படின்னு. வந்தால் கொன்னுடன்னு அவன் நினச்சிக்கிட்டு வர்றான். கடைசிக்கு பார்த்தா ராஜாட்ட சொல்லி, நீயும் சரி, உங்கள் இந்த பொல்லாத தீர்க்க தரிசிகள் இருக்காங்களே இவங்களையும் கர்மேல் பருவத்துக்கு கூட்டிகிட்டு வா, நீயும் வா அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்லி அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பதில் கொடுக்குற தெய்வமே தெய்வம்னு சொல்ல, இந்த ஜனங்களெல்லாம் அதுக்கு சரின்னு சொல்ல, கடைசிக்கு முதல்ல நீங்களே உங்கள் தீர்க்கதரிசிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கீங்க, 400 ஒரு 450, அந்த ஏசபேலோடைய பந்தியில் சாப்பிட்ற 450 பேர், தீர்க்கதரிசிகள் 400 பேர், மொத்தம் 850 பேர். நீங்கள் முதல்ல உங்கள் ஜபத்தை பண்ணுங்கடா, வானத்திலேருந்து அக்கினி இறக்குங்க அப்படின்னு சொன்னால் அவன் காலையிலேருந்து மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் ஆடி பாடி குதித்து கீறிக்கிட்டு எல்லாம் ஆட்டம் பார்த்தானுங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ பாருங்கள் வல்லமை யாருடையதுன்னு. அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் வர்றான். சரி இவங்களெல்லாம் போச்சொல்லு, ஆட்டம் போடி முடிச்சிட்டாங்களா? சரி இப்போ நான் வர்றேன்னு சொல்லி பலிபீடத்தை, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான்னு போட்டிருக்கோம். இந்த ஆளுக கர்த்தருடைய பலிபீடம் உடஞ்சதை கூட ஒழுங்காக கவனிக்கல, இடித்து போட்டு போயிட்டானுங்க. இப்போ கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான்னு போட்டிருக்கோம். அதாவது கர்த்தருடைய காரியங்களுக்காக கர்த்தர் பூமியில் இறங்கி வந்து நன்மை செய்யும்படியா நான் பலியிட போகிறேன், கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுறேன். இப்பொழுதும் கூட உங்களுடைய இருதயம் தகர்க்கப்பட்ட பலிபீடம் மாதிரி இருக்கா? அல்லது அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த பலிபீடத்தை அவன் எலியா செப்பனிட்டான்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக செப்பனிட்டு தகர்க்கப்பட்டிருக்கிற நெஞ்சத்தை, இருதயத்தை நீங்கள் செப்பனிடுவீங்களா? அவன் செப்பனிட்டான்னு போட்டிருக்கு. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு விறகு கட்டைகளை அடுக்கி பலி அதன் மேலே வச்சு சுற்றி தண்ணியை வேற ஊற்றி விட்டு, நான் வேற ரகசியமாக நெருப்பு உள்ளுக்க வச்சுட்டேன்னு அவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றுங்கடா, 1 2 3 டைம்ஸ் ஊற்று சொல்லி சுற்றி இருக்க வாய்க்காலையும் தண்ணீரில் நிரப்பி ஒரே ஜெபம் பண்ணா, கர்த்தாவே இதெல்லாம் உம்முடைய வார்த்தையினாலே செய்தேன் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, நீரே தேவன் என்று அறியும்படிக்கு இதை கேட்டருளும் அக்கினி இறங்குச்சு. பலியை அப்படியே எடுத்துக்கொண்டது, சுற்றி அந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது. மக்கள்லாம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எங்கெங்க வல்லமை எங்கே இருந்தது? வல்லமை கர்த்தடத்தில் இருக்கிறது. அன்றைக்கு எலியா அந்த ஆகாபும் அந்த தேசத்து மக்களெல்லாம் ஒரு கூட்டம் பேய்த்தனமானது, இன்னொரு கூட்டம் ஏமாளி, எது தெய்வம்னே தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து ஆகாபுக்கு விரோதமாக தான் நிற்கிறாங்க. ராஜா ஆள் அனுப்பி தேசமெல்லாம் விசாரிக்க சொல்கிறான், கண்டா கொன்னுடுவேன்கிறான். இன்றைக்கி சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சத்தியத்தில் நிற்பீங்களா? உங்களுடைய கர்த்தருடைய பலிபீடம், உங்கள் இருதயத்தின் கர்த்தருடைய பலிபீடம் நல்லா இருக்கா? சரியில்லைன்னா இப்போ இட்ஸ் டைம் நவ். அந்த பலிபீடத்தை செப்பனி விடுவதற்கு இது சரியான நேரம். உங்களுடைய இருதயத்தை செவைப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நிறுத்துவதற்கு இது சரியான நேரம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பண்ணிடுவீங்களா? இப்போ பண்ணுவீங்களா? பிரசங்கம் முடிய வரைக்கும் காத்திருக்காதீங்க. இப்போவே சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை செவைப்படுத்துகிறேன், நான் சத்தியத்துக்குள்ளே வருகிறேன், பொய் வழிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், உமக்கு பிரியமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? அதை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா அதை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு தெரியாத ஒரு காரியம் கிடையாது, அவருக்கு மறைபொருளான ஒன்றும் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை செவைப்படுத்துவீங்கன்னா, அதை போல் கர்த்தருக்கு சந்தோஷமான காரியம் ஒன்றும் இல்லை. அந்த ஆபத்திலிருந்து, நரக ஆக்கினையிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்வீர்கள் என்று நினைக்கும் போது பரலோகம் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் கவனித்து பாருங்கள். வல்லமை கர்த்தருடையது. சொல்கிறாரு, தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது என்று ஞானம் சொல்லுகிறது. ஞானமாயே கர்த்தர் சொல்லுகிறார். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இதுக்கு ஒரு ஞானம் வேணுங்க. இந்த உண்மையான ஞானம் இல்லாமல் தான் இன்றைக்கு இந்த உலகம் இப்படிப்பட்ட பொல்லாத அதிபதிகள், பொல்லாத அதிகாரிகள், பொல்லாத தலைவர்கள், பொல்லாத வியாபாரிகள், இதையும் அதையும் கலந்து அடித்து அவங்க சம்பாதிக்கிறத சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கே கூட்டம் சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்க, எங்கே ஜெயிக்கணுமோ ஜெயிச்சிருவாங்க. இப்படி உலகத்தில் சாலமோன் கேட்டான், இப்படி கடற்கரை மணலத்தனையான இவ்வளவு ஜனங்களை நான் எப்படி நியாயம் விசாரிக்கிறது சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு கேட்டான். ஞானத்தை கொடும்னு அவர் ஞானத்தையும் கொடுத்தாரு, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன்னு அவனுக்கு கொடுத்தாரு. அருமையானவர்களே, மக்களை நியாயம் விசாரிக்கிறது லேஸ்பட்ட ஆள் இல்லை, லேஸ்பட்ட விஷயம் இல்லை. இந்த பட்டிமன்றம் பேசுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். இவன் பேசுகிறான் சரியாக தான் தெரியுது, அப்புறம் அடுத்த ஆள் எழுந்திரிச்சு பேசுகிறான், ஆனால் அது சரியாக தெரியுதே அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் இவன் பேசுவான், ஆமாம்மா இதான் சரியாக இருக்குது. அப்புறம் அடுத்த ஆள் வர்றான், வந்து இதான் சரியாக. நமக்கே ஒன்றும் சொல்ல முடியல, இது சரியா அது சரியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு இருக்குது. ஆனால் கடைசியில் கர்த்தர் வந்தார்னா ஒற்றேடியாக அடிச்சிருவார், எது ரைட்டு தப்புன்னு க்ளீனாக அடிப்பார். ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டவா? எபிரேயர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுடையதாயும் இருவரமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையேற்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் ஒன்றும் நீதி, கோர்ட்டில் நீதி நியாயமெல்லாம் கிடைக்கிறதில்ல. கட்ட பஞ்சாயத்தில் உட்கார்ந்தாலும் ஏதோ பிரச்சனையை தீர்க்கலாமே ஒழிய நீதி நியாயமெல்லாம் கிடச்சிருன்னு சொல்ல முடியாது. ஆக இந்த பட்டிமன்றத்தில் உட்கார்ந்தா இது சரியா அது சரியான்னு தெரியாத அளவுக்கு வழக்காடிப்படுறாங்க. ஆனால் இவர் வருவாராம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த கல்லில் நார் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி இவர் சொல்கிற வார்த்தையில் இருந்தாலும் நாராக சொல்கிற வார்த்தையில் நாராக உரித்து எது சரி எது தப்புன்னு அப்படி காமிச்சுப்பிடுவார். அப்புறம் அங்கே இது சரியா அது சரியான்னு பேசுறதுக்கு இடமே இருக்காது. அப்போதைக்கு ஒரு நாள் அங்கே அந்த இஸ்ரவேலர் வந்து கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை ஆராதிங்க, பாகால் தெய்வம்னா பாகால்கிட்ட போங்கன்னா பேசாமல் இருந்தாங்களாம். ஏன்னா தெரியலை, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமானு தெரியலைங்க. கடைசிக்கு இவன் சொன்னான், அக்கினி இறக்குற தெய்வம் தான் தெய்வம்னு. கர்த்தர் அக்கினியை இறக்குனாரு. அப்போ தான் எல்லோரும் தாழ விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு கர்த்தர் தான் வேணும். ஏன்னா இவங்க எல்லாம் மதிமயங்கி போயிட்டாங்க, கண் தெளிவில்லாமல் போச்சு, குருட்டாட்டம் பிடிச்சிருச்சு, எது ரைட்டு தப்புன்னு தெரியாத அளவுக்கு. அங்கே நினிவே பட்டணத்து மக்களை பற்றி சொல்லியிருந்து பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்கிறார், இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர். அப்படி சொல்கிறாரு. நான் யோசிப்பேன், வலது கை இடது கை தெரியலையா? ஆமாம், நல்லது கெட்டது தெரியாதவனை என்ன செய்கிறது? நல்லது கெட்டது தெரியறதுக்காக தான் ஒரு பழத்தை தின்னான்னு பைபிளில் எழுதியிருக்கு. கடைசிக்கு அவனுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியலன்னு இவர் சொல்கிற, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஆளுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு
கர்த்தர் தான் நியாயம் சொல்ல முடியும். எது நீதி எது நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. கல்லிருந்து நார் உரிக்கிற மாதிரி உரித்து எடுப்பார் பாருங்க. எது சரி எது தவறுன்னு அங்கே தெளிவாக காட்டுவார். அப்புறம் அங்கே போய் நான் தான் சரியானலாம் எவனும் வழக்காடவே முடியாது. நம்ம தப்பு தாங்க, நமக்கு அப்போவே தெரியும் நம்ம தப்பு தான்னு, சரி நம்ம போயிடலாம் எல்லாம் நரகத்துக்கு அப்படின்னா அவங்க யாரும் தள்ள வேண்டியதில்லை நரகத்துக்கு. நமக்கு நரகம்தான். இப்போவும் சில ஆளுகளை கூப்பிட்டு கேட்டால் நரகமாக பரலோகமானு கேட்டால் நரகம்தான். அவங்க சொல்கிற வேகத்தை பார்த்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே என்கிட்ட நரகந்தான்றாங்களே, அன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்க? சரி நமக்கு நரகந்தான் போகலாம் வான்னு போயிடுவாங்க நியாய தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு. ஆனால் அங்கே நுழைஞ்ச பிறகு தான் தெரியும். இங்கே கொஞ்சம் உத்தரிச்சிட்டு போகலான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது சாதா காலமும் உத்தரிக்கிற இடம். உத்தரிக்கிறதுனா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இங்கேயே செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் இங்கேயே தண்டனை அனுபவிச்சுக்கிறது தான் உத்தரிக்கிறது. இந்த பூமியை விட்டு போயிட்டு அங்கே போய் உத்தரித்து தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்போ காட்டுங்க, பைபிளில் ஒரு வரியை காட்டுங்க, நான் வேணால் பார்க்குறேன். நான் அருமையானவர்களே, இப்பொழுதும் கூட அங்கே என்னப்போ வாசித்தோம்? வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்கே காரியம் நடக்கணுமா, அங்கே இந்த ஆட்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறாருங்கிறதையும் இங்கே நம்ம பார்க்குறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். யார்? ஞானத்தை சிநேகிக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொருள் மட்டும் இல்லை, அது நிலையான பொருள், அது நீதியோடு கூட வந்த பொருள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அவரை பின்பற்றுறவங்கள நீதியின் வழியிலையும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறாராம். சங்கீதம் 23 என்ன எழுதியிருக்கு? அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதனால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் பயப்பட வேண்டியதில்லை. சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தரன் கூட பந்தி ஆயத்தம் பண்ணுறாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும். எப்படியெல்லாம் வருது பார்த்தீங்களா வசனம்? ஆக ஞானத்தை தேட, புத்தியை தேட, கர்த்தரை தேட. கர்த்தர் தான் ஞானம், கர்த்தர் தான் புத்தி, கர்த்தர் தான் ஆசீர்வாதம். வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் நீங்கள் இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் இந்த ஞானத்துக்கு, இந்த தேவனுக்கு நிகரானது அல்ல. ஆதலால் இவரை தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் பாதைகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. இப்படி நல்ல வழியில், இந்த பொல்லாத பாவம் நிறைந்த உலகத்தில், இருள் சூழ்ந்த பூமியிலே உங்களை நல்ல நீதியான பாதைகளில் நடத்த கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த ஞானம் கூப்பிடுகிறது. கவனியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு வாங்க, நல்ல இந்த பிரசங்கங்களை கேளுங்க, மனசை செலுத்துங்க, கர்த்தரை தேடுங்க, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.